நீ சந்தி பண்றியோ? என்ன நீ சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாம சந்தியாதனம் பண்றியா அப்படின்னு கேட்கறேன்னு பாக்குறியா? எதுவுமே தேவையில்லைன்னு தோன்றது. ஆக நீ சந்தியாவந்தனம் பண்றது இல்லையா? சந்தியாவந்தனம் பண்ணாதவன் எங்க வேதாத்தியனம் பண்ண போற நீ? எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் பண்ணினா ஒரு தெளிவு பிறக்கும். யாரா இருந்தாலும் அவளுக்கு ஒரு தெளிவை கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு கடமை மடாதிபதியான எனக்கு இருக்கு. இப்ப நீ விவரிச்ச விஷயங்களை பத்தி சொல்றேன். அதாவது, கணவனை இழந்த ஒரு பெண் ஒரு உயர்ந்த நிலையை அடைய அடுத்த நிலைக்கு போறா. பொதுவா ஒரு சன்னியாசியோ இல்ல ஒரு யோகியையோ பார்த்தா நம்மள அறியாம அவ மேல நமக்கு ஒரு மரியாதை வரும் இல்லையா? இவாளும், அதாவது உங்க அம்மா மாதிரி இருக்கிறவாளும் ஒரு சந்நியாச நிலையை அடையறா. அதனால தான் சன்னியாசிகளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அவளுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கேசத்தை மழிச்சிக்கிறது, நார்மடி உடுத்திக்கிறது, இதெல்லாம். எந்த சன்னியாசிக்குமே அணிகலன்கள் இருக்காது. அதே மாதிரி தான் இவாளுக்கும். இவாளோட சிந்தனைகள் முழுக்கவே எப்பவும் யோக மார்க்கத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். பார்க்க போனால் இவா மதித்து போற்றப்பட வேண்டியவா.